வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா +2ல 7th யூனிட்ல வேவ் ஆப்டிக்ஸில் வரக்கூடிய ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் செகண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சிம்பிள் மைக்ரோஸ்கோப் நம்ம போட்டிருக்கோம். அதனை தொடர்ந்து அதனுடைய கண்டினியூட்டியாக காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு 60-70% சான்ஸ் உள்ள கொஸ்டின் தான், 5 மார்க்காக வரும். அப்போ இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு லைன் போட்டுப்போம். இதை வேணால் நம்ம வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் நம்ம முதல்ல ஒரு லென்ஸை எடுத்துப்போம். இந்த லென்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இது அப்ஜெக்டிவ்னா என்ன மீனிங்? ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த லென்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? விச் ஹேவ் ஸ்மால் ஃபோக்கல் லென்த். அப்போ இது என்னாகும்? இதிலேருந்து ஒரு ரே இப்படி எடுத்துக்காங்க, இன்னொன்று கரெக்டாக நம்ம அதனுடைய போல்னு சொல்லக்கூடிய அந்த சென்டர் பாயிண்டில், இந்த போலுக்கு நம்ம இது அப்ஜெக்டிவ்ங்கிறதுனால ஓ மார்க் பண்ணி இதுலேருந்து 2 ரே போடுவோம். ரே 1, இது ரே 2, சரிங்களா? இது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல ஒரு இன்வெர்டட் இமேஜ் இந்த அப்ஜெக்டிவ் ஃபார்ம் பண்ணும். இது வரைஞ்சதுக்கு அப்புறம் இதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய லென்ஸ் போடுங்க. இது செகண்ட் லென்ஸ். இந்த லென்ஸ்க்கு பேர் ஐபீஸ். இட் சர்வ்ஸ் அஸ் அ சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சரி, இனி இதில் என்ன நடக்கும்? இதுலேருந்து ரே இந்த லென்ஸ் மூலமாக போகும். இப்போ இதை நீங்கள் ஃபைனல் இமேஜ் நீங்கள் இந்த பக்கம் தள்ளி பார்க்கலாம். எப்படி? இந்த அப்ஜெக்டிவ்னுடைய இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இன்வெர்டட் இமேஜ். இது இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மாதிரி இந்த ஐபீஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது இதை மெக்னிஃபை பண்ணி காட்டும். அப்போது இந்த இடத்துல ஃபைனல் இமேஜ் உருவாகும். இது ஆப்ஜெக்ட். இப்போ ரெண்டாவது கேஸ்க்கு ஐபீஸ்க்கு இதுதான் ஆப்ஜெக்ட், அதனுடைய ஃபைனல் இன்வெர்டட் இமேஜ் இது. இது எந்த தூரத்தில் இருக்கும்? நம்ம கண்ணுக்கு குறைஞ்சபட்சமாக பார்க்கக்கூடிய அந்த லீஸ்ட் டிஸ்டன்ஸ், கேபிட்டல் டின்னு சொல்லுவோம், தட் இஸ் அரௌண்ட் 25 சென்டிமீட்டர். அங்கே வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இதுக்கு பேர் வைக்கலாம். இது என்ன? லென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள தூரம் u. இதில் மீட் ஆகிற இந்த பாயிண்ட், பிளெயினில் மீட் ஆகிற இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா f0ன்னு மீன் பண்ணுவோம், ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ். அடுத்து இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க, இந்த தூரத்தை ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் ஐபீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுக்குள்ள தூரம் வந்து l. ஓகே, இதை மார்க் பண்ணிக்காங்க. எஸ், இதில் வந்து இ போட்டுருவோம் ஐபீஸ்ங்கிறதுக்காக, அதனுடைய போல். ஸோ படத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இவ்வளவு தான். இனி இதை வச்சு நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போது ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் வி ஹேவ் 2 லென்ஸ். ஒன் லென்ஸ் இஸ் நியர் த ஆப்ஜெக்ட், அதுக்கு பேர் அப்ஜெக்டிவ். இன்னொன்று நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல ஐக்கு பக்கமாக இருக்கும், அதனால் அதுக்கு பேர் ஐபீஸ். இதுக்கு வந்து ஸ்மால் ஃபோக்கல் லென்த், இது லார்ஜர் ஃபோக்கல் லென்த் உள்ளது. அப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் இதுலேருந்து 2 ரே எப்படி ட்ராவல் ஆகும்னு பார்த்தோம். அப்போ முதல் அப்ஜெக்டிவில் ஒரு இன்வெர்டட் இமேஜ், இன்வெர்டட் மெக்னிஃபைடு இமேஜ் ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது கேஸில் இந்த இன்வெர்டட் மெக்னிஃபைடு இமேஜ் ஐபீஸை பொறுத்தவரையில் ஆப்ஜெக்டாக மாறும். அப்போ ஆப்ஜெக்டாக மாறும்போது அதனுடைய ஃபைனல் இமேஜ் இங்கே வந்துடுச்சு. இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐபீஸ்லேருந்து இது எவ்வளோ தூரம் லீஸ்ட் டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகும், இன்ஃபினிட்டிலையும் ஃபார்ம் ஆகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இமேஜை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், ரைட்டா? Image of objective has to be adjusted so that the final inverted image, it can be formed in the least distance or infinity. இப்படி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சிம்பிள் பேராகிராஃப். நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா இதில் நான் சொல்லக்கூடியதோட அடாப்ட் ஆகிக்கலாம். சரி, இதில் ஈக்குவேஷன்ஸ்னு என்ன பார்க்கணும்? இப்போ இதில் நம்ம மெக்னிஃபிகேஷன் கால்குலேட் பண்ணணும். அப்போ மெக்னிஃபிகேஷன் இதில் கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 ஆங்கிள் வேணும். இதில் ஒரு ஆங்கிள் பீட்டா, இதில் இன்னொரு ஆங்கிள், அதுக்கு ஒரு பீட். இந்த 2 ஆங்கிளை வச்சு சொல்லிடலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், tan கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். சரி, இது ஃபஸ்ட்டு, இது ஹச்னா இது ஹச் ப்ரைம், ரைட்டா? இப்போ நமக்கு மெக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா எடுப்போம்? ஜென்ரலாக ஹச் ப்ரைம் பை ஹச்னு எடுக்கணும், அது ஃபைனலாக மாற்றிக்கலாம். இப்போ இதில் tan பீட்டா கண்டுபிடிங்க. அப்போ இது என்ன வரணும்? ஹச் ப்ரைம் பை எல்லுன்னு வரும். இந்த ட்ரையாங்கிளில் போட்டிங்கன்னா, அது அப்படியே இங்கே போட்டிங்கன்னா tan பீட்டா ஈக்குவல் டு, இதுதான் ஆப்போசிட். இது பாருங்கள், இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிப்போம், இது ரெண்டும் ஒன்று தானே. அப்போ இங்கே ஹச்னு எடுத்துக்கலாம், ஹச் பை, ரைட்டுங்களா, f0ன்னு வரும். அப்போ இதில் ஹச் ப்ரைம் பை ஹச் இதான் உங்களுடைய மெக்னிஃபிகேஷன். அதை அரேஞ்ச் பண்ணும்போது இது எல் பை f0ன்னு வருது. சரியாச்சா? இப்போ நீங்கள் ஒரு மெக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க. இது எதனுடையது? அப்ஜெக்டிவ்னுடைய மெக்னிஃபிகேஷன். சரி, இப்போ ஐபீஸ்க்கு வருவோம். ஐபீஸ்னுடைய மெக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கலாம்? இது ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மாதிரி ஆக்ட் பண்ணுன்னு சொல்கிறதுனால அந்த மைக்ரோஸ்கோப்னுடைய மெக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவை எடுப்போம். எப்போ இமேஜ் வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆனால் என்ன ஃபார்முலா?
1 + d/fe இதான் அங்கே ஃபார்முலா. அதை அப்படியே எடுத்துப்போம். அப்போ இங்கே 2 லென்ஸ் இருக்கிறதுனால டோட்டல் மெக்னிஃபிகேஷன் எப்படி வரணும்? மெக்னிஃபிகேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் இன்ட்டு மெக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ். இப்போ இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டிங்க. இது L/f0ன்னு வரும். இந்த MEக்கு 1 + d/feன்னு போட்டுடணும். சரிங்களா? ஒருவேளை இந்த இமேஜ் லீஸ்ட் டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகாமல் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகிருந்தா அப்போ ஐபீஸ்னுடைய மெக்னிஃபிகேஷன் என்ன? இந்த 1 மட்டும் வராது. தட் இஸ் d/feன்னு வரும். அப்போ டோட்டல் மெக்னிஃபிகேஷன் போனீங்கன்னா அப்ஜெக்டிவில் எந்த சேஞ்சும் இல்லை, அது சேம் தான், L/f0. MEயில் மட்டும் இந்த 1 இல்லாமல் எழுதிருங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சுது. அப்போ டோட்டல் மெக்னிஃபிகேஷன் இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸில் இருக்கும். இதுக்கு என்ன மீனிங்? ஃபைனல் இமேஜ் எங்கே மாட்டுதுங்கிறத பொறுத்து. லீஸ்ட் டிஸ்டன்ஸில் மாட்டினா இதில் ஒரு 1 வரும், இன்ஃபினிட்டியில் மாட்டினா அந்த 1 இதில் வராது. ரைட்? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது உங்களுக்கு ட்ராபேக்ஸ் ஏதாவது புரியாத இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரைட்? தேங்க்யூ வெரி மச்.